கொட்டாய் போட முடியல 100 கோடி பேனா செலவு வைக்கிறாங்களா? ஏன் திராவிடர் மாட ஆச்சியா? நீ ஓட்டு போட்டா நாண்டுகிட்டு சாவுங்கய்யா. திமுக தானே ஓட்டு போட்ட, நீ நாண்டுகிட்டு சாவுங்கிற. கொட்டாய் போட முடியல, நெல்லெல்லாம் முளைச்சிட்டு இருக்கு. திருட்டு அயோக்கிய போல திராவிட மாடல் ஆச்சியா? திராவிட மாடல் ஆட்சி. கொட்டாய் போட்டு நெல் வைக்க முடியல, அப்பனுக்கு சில பேனாவில் 100 கோடியில நட்டு வைக்கிறாங்க. என் கூவத்தில் வந்து வைக்க வேண்டியானே. அங்கிட்ட அப்படியே கட் பண்ணிட்டு நெல்லெல்லாம் தண்ணியில கிடக்கு. திருட்டு அயோக்கிய போயிடும் மாடல் ஆச்சியா. ஏதாவது ஒரு கொட்டாய் போட்டு விடுப்போம். நெல் ஏற்ற மாட்டேங்கிறாங்க, நெல் போட மாட்டேங்கிறாங்க. இதை விட கருத்து கேட்பு பேனா சில வைக்க. ஊரில் அவன் விவசாயிகளை நாண்டுக்கிட்டு சாகுறான். அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். ஒரு நெல்லை விளைஞ்சி கொண்டாந்து போட முடியல, காசுக்கு போட முடியல, சென்டரில் எடுக்க மாட்டேங்கிறான். இல்லை தண்ணியில் கிடக்கு. இதுக்கு ஒரு கொட்டாய் ஆஸ்பிராஜெட்டில் ஒரு கொட்டாய் போட முடியல, 100 கோடி ரூபாய்க்கு கொண்டு செலவு வைக்கிறாங்க. மெரினா பீச் ஒரு சுடுகாடு. அவன் அப்பன் சித்த சுடுகாடு கட்டுவானா? அங்கே கொண்டு போய் மெரினா பீச் சுடுகாடு ஆக்கி வச்சிருக்கான். திருட்டு அயோக்கிய போயிடும். இதில் விடியலாச்சியா? விடியாதரா? இன்னும் ஒரு 4 வருஷம் அந்த தமிழ்நாடு விடியாமல் போயிடும். நான் சொல்கிறேன் இன்னைக்கு. சார், நான் எதிர்த்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், இந்த கலந்தாய் கூட்டத்தை அறிவித்ததுமே 31ஆம் தேதி அனைவருக்கும் பத்திரிகை மூலமாகவும் தகவல் தெரிவித்தாங்க, நேரடியாக தகவல் தெரிவித்தாங்க. நான் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக தலைவர் எங்களுடைய மாநில தலைவர் ஆற்றல் மிகு அண்ணன் அவரிடம் அனுமதி பெற்று இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது ஒரு மீனவனாக. நான் மாநில மீனவ தலைவராக தான். நான் இன்றும் 35 வருஷமாக கடலில் மீன்பிடி, இன்றும் மீன்பிடிக்கிற ஒரு மீனவன். இந்த மீனவர்களுடைய கஷ்டங்களை, பிரச்சனைகளை அதை நேரடியாக சொல்வது தான் நான் கலந்து கொண்டேன் இந்த கூட்டத்தில். ஆனால் அங்கே கூட்டத்தில் கலந்து கொண்டது பிறகு பார்த்தா அது கலந்தாய் கூட்டம், கருத்தாய் கூட்டமாக இல்லை. ஒரு அரசு சார்பு, சுற்றுச்சூழல் சார்பாக ஒரு ஏற்பாடு பண்ண கூட்டம் ஒரு திமுகவுடைய கூட்டமாக போல் இருந்தது. அந்த கூட்டத்தில் இங்கே திமுக மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சிக்காரன் அத்தனை பேரும் ஒரு ஸ்கொயருக்கு ஒரு 5000 பேர்கிட்ட உள்ள என்ட்ரி பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க மற்ற அவர் பொதுவான கருத்துக்கள், ஒவ்வொருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு இந்திய ஜனநாயக நாட்டில். கருத்து யார் சொன்னாலும் அவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தால் ஒரே சத்தம் போடுறாங்க, பேச விட மாட்டுறாங்க. ஆதரவாக கேரோ பண்ணி கைத்தட்டி பண்ணுறாங்க. அதை நான் ரொம்ப வன்மையாக ஆரம்பத்திலே கண்டித்த பிறகு இந்த 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 கடலில் பேனா அமைக்கும், இந்த கடலில் பேனா சிலை வைக்கிற திட்டம் மெரினா கடற்கரை உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் மிகப்பெரிய, உலகத்தில் 6வது மிகப்பெரிய கடற்கரை இந்தியாவில் 2வது பெரிய கடற்கரை. அந்த 2வது பெரிய கடற்கரையில் இந்த அளவுக்கு ஏற்கனவே 4 தலைவர்களுடைய நினைவு சின்னம் இருக்குது. அவங்க பேனா சிலை அமைக்கிறதா இருந்தால் அவங்க அந்த நினைவு சின்னத்தை, கருணாநிதியுடைய நினைவு சின்னத்தை அமைச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மீனவர்கள், நாங்கள் கடலே நம்பி வாழ்கிற ஒரு வாழ்வாதாரம் இருக்குது. எங்கள் மீனவர் வசிக்கிற தொழில் பண்ணுற இடத்துல ஒரு 360 மீட்டர் சொல்கிறாங்க. 360 மீட்டர் 1170 அடி. அதில் நிலப்பரப்பில் கடலில் வரைக்கும் 1170 அடியில் பாலம் அமைக்கிறதா சொல்லி அங்கே நினைவு சின்னம் அமைச்சு பேனா வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அங்கே கலந்து கொண்டு மீனவராக இருந்தால் அவங்களுக்கு அது மிக தன்மை தெரியாது. முதல்ல கடல் கொந்தளிப்பாக இருந்தால் எங்கள் பைப்பு படகு மூலமாக மீன்பிடி தொழில், கட்டுமரம் மூலமாக மீன்பிடி தொழிலில் போகிற மீனவர்களில் கடல் அலைகள் மூலமாகவும் நீரோட்டத்தின் மூலமாகவும் நிச்சயமாக அந்த பாலம் கட்டி தான் பாலத்தில் போய் அடித்து படகுலாம் பாதிப்பது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீரோட்டங்கள். இப்போ நொச்சுக்கு போகும் கடற்கரைப்பில் நாங்கள் மீன் விட்டோன்னா நீரோட்டத்தில் அந்த துறைமுக பகுதியில் வரைக்கும் நீரோட்டத்தில் வெள்ளத்தில் அடித்து போவோம் வலைகள். அப்படி பார்த்தா இந்த பாலம் கட்டினாங்கன்னா அந்த பாலத்திலேயே போய் அடித்து வலையெல்லாம் மாட்டி வலையெல்லாம் சேதம் பண்ணும். அடுத்தது மெரினா கடற்கரைக்கு அந்த பகுதியில் தான் முகத்துவாரமே அமைஞ்சிருக்கு. முகத்துவாரத்தோட தன்மை என்னென்னா, ஆற்றுப்படுகையிலேருந்து வர்ற மீன்கள், இறால்கள், குஞ்சுகள், நண்டுகள்லாம் கடலில் சங்கமிக்கும். கடலில் வரும். கடலில் இருந்த மீனுக்கெல்லாம் ஆற்றுப்பகுதியில் போய் முடியும். அந்த இடத்துல இவங்க அமைக்கிறதுனால அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம், அதில் ஆற்றுப்பகுதியில் வந்தால் தான் எங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடி அங்கே வளர்ந்து தான் பெருசாகும், குஞ்சு பெருசாகும். அங்கேயே இவங்க அமைக்கிறதுனால அந்த மீன் வரத்து அந்த நீரோட்டம் இந்த முகத்துவாரம் அடைஞ்சிடும். இது முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் பேனா அந்த இடத்துல நினைவு சின்னம் அமைக்கிறத ஏற்கனவே அதுதான் நான் சொன்னது தான். உலகத்துக்கே ஒரு பொதுவான அத்தனை உலகத்தில் மதங்கள், பல மதங்கள் இருக்குது, பல ஜாதிகள் இருக்குது, பல இனங்கள் இருக்குது. ஆனால் அத்தனை மக்களும் ஏற்றுக்கொள்ள ஒரே ஒரு தலைவர் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெரும்பெறுது ஒரு திருவள்ளுவர். அவர் 1330 திருக்குறளை எழுதி உலகளவில் பெரிய எல்லாருக்கும் ஒரு பொதுவான மறைய புத்தகமாக எல்லாருமே கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தலைவருக்கு இதே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் 133 அடி உயரமுள்ள சிலையை திருவள்ளுவர் வச்சுட்டு
வான் புயல் வள்ளுவனுக்குன்னு சொல்லிட்டு அந்த சிலைக்கு மீறி இமிடியேட் பண்ணுறது உயர்வு மாதிரி யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவர் இந்த இப்போ இருக்கிற முதலமைச்சர் தன்னோட தகப்பனுக்கு கௌரவப்படுத்தினா அவர் அன்னாரி வலயத்திலேயோ இல்லை நினைவரத்திலையோ பண்ணலாம். மீனவர்கள் அன்றாடம் தொழில் பண்ணுற ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கவர்களுக்கு கடலில் போய் நினைவு சின்னம் எழுப்பியும், அதுவும் திருவள்ளுவர் சிலையை 133ன்னா இவர் யாருக்கும் 42 மணி 147 அடி கிட்ட 147 அடி எடுத்துட்டு அந்தளவுக்கு உயரம் வைக்கிறதுக்கு காரணமே அப்போ ஒரு இது உலகத் தலைவராக இருக்கிற ஒரு மறையாக இருக்கிற ஒரு திருவள்ளுவரையே அவர் புகழை கெடுத்து இது ஒரு வரலாற்று பிழை செய்கிறத நான் விரும்பாமல் அதுதான் முக்கியமாக நான் எதிர்த்தேன். எங்கள் மீனவர்களும் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு உலகத் தலைவர் தமிழை சேர்ந்த திருவள்ளுவரை அந்த புகழை கெடுக்கிறவர்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் பயங்கரமாக எதிர்த்தேன். கடற்கரை வரல சுற்றுலா மக்கள்லாம் இயற்கையாக வரதான் சார் செய்கிறாங்க. கேட்டிங்களா, 4 தலைவருடைய நினைவெடுத்தையும் பார்த்து தான் போகிறாங்க. சுற்றுலா மக்கள் வரதான் செய்கிறாங்க. சுற்றுலா அமைக்கிறது வேறு எதுவும் இடம் இருக்குது சார். மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கிறது கடலையாக இது பண்ணுங்க. இப்போது இவரோட தகப்பனார் சிலையை பேனா சிலை வச்சுருக்காங்க. வர்ற ஜெனரேஷனில் வர கவர்மெண்ட்டில் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்க தலையை சினையை கடலில் போய் நிலப்பரப்பை விட்டுட்டு இப்போ கடல் வரைக்கும் போய் விட்டால் மீனவர்களுடைய எங்கள்கிட்ட 20 லட்சம் மீனவர்கள் வச்சுக்கிறாங்க. எங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன வழி? இப்போவே நிலப்பரப்பில் எல்லாமே ஆக்கிரமம் பண்ணிட்டாங்க. எல்லாமே இது போச்சு. மீனவர்கள் உங்களுக்கு தெரியும், ₹1 கூட உயிரை பண வைத்து தினந்தோறும் போராடி பண்ணுறாங்க மீனவர்கள். ஆண்டுக்கு 365 நாட்களில் கிட்டத்தட்ட 60 நாட்களில் மீன்பிடி தடைகளும் கவர்மெண்ட் அறிவிச்சது. 90 நாட்களில் கடல் கொந்தளிப்பில் யாரும் மீன் பிடிக்க போக முடியாது. அதுக்கப்புறம் வானிலை அறிக்கை மூலமாக இடையில ஒரு 50 நாட்கள் போய்டும். அப்படி பார்த்தா 100 நாட்கள் கூட இல்லை நாங்கள் தொழில் பண்ணுறது. அந்த 100 நாட்கள் தொழில் பண்ணால் கூட அந்த மீன் கிடைச்சா உண்டு, கிடைக்கலாம் இல்லை. தொழில் வருமானம் வந்தால் ₹1 கிடைக்கலாம், ₹1000 கிடைக்கலாம், இல்லாட்டி எதுவுமே இல்லை. அந்த நிலைமை தான் இந்த மீனவ சமுதாயம் வாழ்ந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய திருநாட்டை நாங்கள் ஒரு காப்பாற்றுற ஒரு கரையோரம் பகுதியில் இருந்து ஒரு இராணுவ கட்டுப்பாட்டோட வரைகிட்ட ஒரே சமுதாயம்னா மீனவ சமுதாயம் தான். எங்கள் மீனவ சமுதாயம் அன்றாடம் தீவிரவாதிகளோ அந்நிய சக்தியிலே உள்ள இந்தியாவை நம்ம நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு நாங்கள் உயிரை பண வச்சு பாதுகாத்துன்னு வரோம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை எங்கள் மீனவ சமுதாயத்துக்கு ஆண்டுக்கு 70,000 கோடி ரூபாய் அந்நிய செலவு பெற்றுத்தரோம். அப்படிப்பட்ட சமுதாயமாக உண்மையாக இருந்து உழைக்கிற ஒரு மீனவ சமுதாயத்துக்கு அரசாங்கம் எங்களுக்கு அரசு மூலமாக நிறைய உதவிகள் பண்ணலாம், வேலைவாய்ப்புகள் பண்ணலாம், முன்னேற்றத்துக்கு என்னென்ன திட்டங்கள் பண்ணலாம். குறிப்பாக சொல்லப்போனால் கடற்கரை ஓரம் குடியிருப்பே எல்லாமே புயலில் வருஷத்துக்கு 3 மாதம் நாங்கள் தான் சந்தித்து எங்களை தாண்டி தான் புயலே போவோம். எங்களுடைய மீனவருடைய வலிமை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடற்கரை 14 கடலோர மாவட்டத்தில் 20 லட்சம் மீனவர்கள் வசிக்கிறோம். 20 லட்சம் மீனவர்களுக்கும் இப்போ எங்களுக்கு இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி தலைமையில் அந்த அளவுக்கு இருந்து மீண்டும் அந்த பேனா சிலை வைக்க இருந்தால் மீனவர்களை சக்தியை முதலமைச்சர் ஸ்டாலின் உணர்வார். எங்கள் உயிரை பணம் வைத்தாவது அந்த பேனா சிலை வைப்பதை நிச்சயமாக தடுப்போம். தமிழக மீனவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய சென்னையை ஸ்தம்பிக்கிறவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். இது உறுதி. நான் இதை ஒரு மீனவனாக சொல்கிறேன்.